நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது என்னவென்றால், நம்முடைய கரங்களிலே கொஞ்சம் மாத்திரம் இருக்குமானால் நாம் உடனடியாக என்ன நினைத்துக் கொள்கிறோமானால், அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, ஐயோ கொஞ்சம் தானே இருக்குது, இதை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன், இதை வச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த கொஞ்சத்தை வச்சு நான் எப்படி இவ்வளோ நாள் நான் எப்படி ஓட்டுறது, ஐயோ ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, ஏதாவது ஒன்று செய்து நான் இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாம் பல காரியங்களை இப்படி சிந்தித்து அந்த கொஞ்சத்தை பார்த்து பயந்து விடுகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லுகிறது வேதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது எத்தனை பேர் போனார்கள் ஞாபகம் இருக்கிறதா? 70 பேர். 70 பேர் தான் இங்கே இருந்து எகிப்திற்கு கடந்து போகிறார்கள். ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பலத்திருக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். உங்களுடைய கரத்தில் கொஞ்சம் இருந்தாலும் நம் தேவனால் உங்களை பெருக பண்ண முடியும். நீங்க கொஞ்சத்தை கண்டு கலங்கி போகாதீங்க, கொஞ்சத்தை கண்டு திகைத்து போ நிற்காதீங்க. இந்த கொஞ்சத்தை வைத்தே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதிருங்கள். இந்த கொஞ்சத்தை வைத்து உங்களை பெருக பண்ணுவதற்கு, உங்களை வளர பண்ணுவதற்கு நம்முடைய தேவனால் முடியும்.